அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான கேழ்வரகு ரொட்டி செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நாம் ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிட்டோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் அல்லது சாதாரண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக. மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நாம் பார்க்குறது மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. இந்த கேழ்வரகு ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டியாக வந்து தட்டிக்கலாம். புதுசாக செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக செஞ்சீங்க அப்படின்னா திருப்பி விடுறதுக்கும் வராது, எடுக்கிறதுக்கும் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கோங்க. இப்போ நாம் வந்து கொஞ்சம் பெருசாக செய்கிறோம். இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா வந்து திருப்புறதுக்கு வராது, உடஞ்சிரும். கையால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சுட்டுடும் கையில். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி செஞ்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி விடணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உடஞ்சி போகாமல் வரும். திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ரொட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே செய்கிறது கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.